அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 18/5/2024 வைகாசி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. தசமி திதி பகல் 11:23 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதேசி. உத்தர நட்சத்திரம் இரவு 12:23 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். சுப முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப வரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் புதன் சுக்கிரன், ரிஷப ராசியில் சூரியன் குரு, கன்னி ராசியில் சந்திரன் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன், 2இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்வார்கள். அதனால் மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு இருப்பது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வது மிக மிக நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 10இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். தேவையில்லாத அலைச்சல்கள் சில இருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படலாம்.
மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவருடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் எந்த ஒரு பணியும் நீங்கள் சாமர்த்தியமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சந்திரன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் குரு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பு ஆகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக நன்றாக இருப்பதால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கால பைரவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு உள்ள கஷ்டத்தை குறைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன் ஆனது சஞ்சரிப்பதும் 8ல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதாலும் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக வெகுளித்தனமாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்வார்கள். பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. குறிப்பாக நீங்க நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொண்டு உங்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக கூட்டாளியிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதும் மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக கூட தேவையற்ற பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். சனி 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு தீர்வு கிடைத்து மன நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். குறிப்பாக அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு
குறிப்பாக இன்றைய நாளில் குறிப்பாக நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ல் சூரியன் குரு 12ல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவில் ஒரு தேக்க நிலை இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் தேவையற்றாத நிம்மதி குறைவு ஏற்படலாம் என்பதால் மற்றவரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு பக்குவத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சில வளமான பலன்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் என்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு சூரியன் சேர்க்கை பெற்று 6ல் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் வேலையாட்களிடம் சற்று பழகுகின்ற பொழுது சற்று பக்குவத்தோடு கவனத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் இதுநாள் வரை 8ல் சஞ்சரித்த சந்திரன் இனி உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் விலகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் குறிப்பாக எதிலும் சிக்கனமாக இருந்தால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு
ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் ராகு, 8ல் சந்திரன் கேது சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். மாதக்கோளான சூரியனும் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. பயணங்கள் மூலமாக தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்வார்கள். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு நடந்து கொள்வது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஐயனார் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன், 3ல் சூரியன், 7ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலையானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் தசாபுத்தி பலன்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் தற்போது உங்களிடம் ராகு திசையை பற்றி கூற உள்ளேன். ராகு நவகிரகங்களில் சாயா கிரகம், சர்ப்ப கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு ஜாதகருக்கும் பொதுவா ஒரு ஜாதகத்துல ராகு எங்க இருந்தா நல்ல சிறப்புன்னு பார்க்கின்ற பொழுது 3, 6, 10, 11 இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டிலேயோ, ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டிலேயோ, தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டிலோ, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலோ ராகு பகவான் ஜனன காலத்துல லக்னத்துக்கு அமைய பெற்றால் ஒரு மிகச் சிறப்பான பலனை தரும். ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டதிபதி நன்றாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராகு இப்போ மேஷராசியில் இருக்காருன்னா ராகு செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் சிறப்பு, செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தாலும் சிறப்பு, செவ்வாய் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் சிறப்பு. ஒரு ஜாதத்துல ராகு நின்ற வீட்டதிபதி நல்ல பலமா இருந்தா ராகு ஒரு நல்ல பலனை தரும். ராகு நின்ற வீட்டதிபதி கொஞ்சம் பலகீனமா இருந்தால் என்ன கிரகம் பலகீனமா இருக்கோ அந்த கிரக தொடர்புடையான விஷயங்களில் தேவையில்லாத ஒரு சிக்கல்கள், தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள்லாம் ஏற்படும். குறிப்பாக ராகு ஒரு பிரம்மாண்டத்துக்கு காரகனாகும். ராகு ஒருத்தருக்கு நடந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை ஜாதகர் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஜாதகர் ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகும். ஜனன காலத்துல லக்னத்துக்கு 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருந்து ராகுவோடு சென்றிருந்தால் முன்கோபம் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு ஒரு நின்ற வீட்டதிபதி பலமா இருந்தால் ஒரு மிகச் சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். ராகு ஒரு ஜாதகத்துல எந்த வயசுல ராகு திசை நடக்குதுன்றது முக்கியங்க. ராகு குழந்தை பருவத்தில் நடந்தால் விளையாட்டுத்தனமா போயிடும். அதிலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு ராகு திசை நடக்கின்ற போது அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகுது. டயக்னைஸ் பண்ண முடியாத சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் கூட உண்டாகிறது. ஒரு ஜாதகத்துல ராகு குழந்தை பருவத்துல ராகு திசை நடந்தால் ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கிறது, அலர்ஜி சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகளை ஏற்படுத்துறது,
தாய் தந்தையருக்கு சிறு சிறு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். அதாவது குறிப்பாக ராகு உங்களுக்கு சின்ன வயசுலயே நடந்தால் ஒரு விளையாட்டுத்தனம் சற்று அதிகப்படியாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பாக ராகு ஒரு ஜாதகத்துல 2ல ராகு இருந்து ராகுவோட திசை நடக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு. ஒரு ஜாதகத்துல 2ல ராகு இருந்து ராகுவோட நடந்தால் அந்த நேரத்துல குடும்ப ஒற்றுமை பாதிக்கும். குழந்தை பருவமா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, காலம் கடந்து உங்களுக்கு ராகு திசை நடந்தால், அதாவது காலகாலத்துல சின்ன வயசுலயே நடந்தால், ஒரு 2ல இருந்து ராகு திசை நடந்தால் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் பாதிக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்துலன்னு சொல்லக்கூடிய காலம் சொல்லக்கூடிய 15 வயசுக்குள்ள நடந்தால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருந்த திசை நடந்தா ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். ராகு என்ற வீட்டு பலகீனமா இருந்தோ, ராகு சூரியன் சந்திரன் போன்ற கிரக சேர்க்கை பெற்று ராகுவோட சேர்ந்தா குழந்தை பருவத்தில் நடந்தா தாய் தந்தையருக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். மத்தியம வயதுல ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ராகு காலத்துல ராகுவோட சேர்ந்தா விளையாட்டுத்தனம் அதிகமா இருக்கிறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, ஒரு நல்ல நட்புகள் இல்லாத நிலையெல்லாம் கூட உண்டாக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத அவப்பேர்களை ராகு திசையில உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ராகு பலகீனமா இருந்தா. அடுத்து ராகு திசை ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய காலத்துல ராகுவோட இருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ராகு நல்ல இடத்துல இருந்து ராகுவோட நடந்துட்டா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுவே ஒரு சாதகமில்லாத இடத்துல போய் இருந்து ராகு திசை நடந்தா ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள், குடும்பத்துல நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் உண்டாகும். பொதுவா ஒரு 35-40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய காலங்கள்ல ராகுவோட திசை நடக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அதிலும் குறிப்பாக மறைவு ஸ்தானமான 8ஆம் வீட்டுல இல்லாம மற்ற நல்ல இடத்துல இருந்து அந்த திசை நடந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் ராகுவோட திசை ஏற்படுத்தும். பொதுவா ஒரு ஜாதகத்துல ராகு ஜென்ம லக்னத்திலேயே ராகு இருந்து ராகு திசை நடந்தா முன்கோபத்தையும், 2ல் ராகு இருந்து ராகு திசை நடந்தால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். 2ல ராகு இருந்து ராகுவோட திசை நடந்தா எந்த நேரத்துல நடந்தாலும் அந்த நேரத்துல குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போய் தங்கி இருக்கிறது, வெளியூர் போய் தங்கி இருக்கிறது, வெளிநாட்டுல போய் தங்கி இருக்கிறது, தாய் தந்தையரை விட்டுட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல ராகு இருந்து ராகுவோட சேர்ந்தா சொந்த முயற்சியால் நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள், நல்ல முன்னேற்றத்தெல்லாம் கூட கொடுக்கும். அது நடக்கிற காலத்தை பொறுத்து இருக்குது. சின்ன வயசுல நடந்தா சின்ன சின்ன தடையை கொடுக்கும். ஒரு ராகு திசை நடக்குதுன்னா 3ல ராகு திசை நடக்குதுன்னா ஒரு நல்ல ஏஜ்ல ஒரு 30-35 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நிலங்கள்ல ராகு திசை நடந்தா ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். அடுத்து குறிப்பாக ராகு 4ல ராகு இருந்து ராகு திசை நடந்தா இருக்கிறத அனுபவிக்க தரங்கள் கொடுக்கும். 5ல் ராகு இருந்து ராகுவோடு சேர்ந்தால் பங்காளி வகையில கொஞ்சம் ஒற்றுமை குறைவுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு எல்லாம் கூட உண்டாகும். ராகு 6ல இருந்து ராகு திசை இருந்தா எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளமான பலன்களையும், நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ராகு 7ல இருந்து ராகு திசை எப்ப நடக்குதுன்னு தான் முக்கியம். 7ல ராகு இருந்தாலே ராகு தோஷம்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் 7ல ராகு இருந்து திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல ராகுவோட திசை நடந்தா அந்த நேரத்துல ஒரு குடும்ப ஒற்றுமை பாதிக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அடுத்து 8ல ராகு இருந்து ராகு திசை நடந்தா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும். 8ல ராகு இருந்து ராகு திசை நடந்து கூட சனி தொடர்பு வந்தாலோ, உங்களுக்கு சனி செவ்வாய் தொடர்பு வந்தாலோ தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை உண்டாக்கும். 8ல இருக்கக்கூடிய ராகு கூட சனியோ ராகுக்கு உங்களுக்கு செவ்வாவோ சேர்க்கை பெற்றிருந்தால் விபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையை உண்டாக்கும். 9ல ராகு இருந்து ராகுவோட சேர்ந்தா வெளி மாநிலங்கள், வெளிநாடு அந்த மாதிரிலாம் போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். 10ல ராகு இருந்து ராகு திசை நடந்தா நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு வளமான பலன்களையும், உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 11ல ராகு இருந்து ராகு திசை நடந்தா எதிர்பாராத யோகத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். 12ல ராகு இருந்து ராகு திசை நடந்தா அலைச்சல், டென்ஷன்,
பொதுவா வந்து உங்களுக்கு வந்து 12 ராகு இருந்து ராகு சேர்ந்த வீட்டுல வயது மூத்தவருக்கு ஏதாவது ஒரு உடம்பு பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட ஒருத்தருக்கு வந்து ஏற்படுது. குறிப்பாக வந்து 12 பாவத்திலேயேங்க ராகு வந்து நல்ல கிரகத்தோட சேர்க்கைப்பட்டு திசை நடந்தா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ராகு சனி சேர்க்கை பெற்றாலோ செவ்வாய் சேர்க்கை பெற்றாலோ இந்த மாதிரி வந்து கிரகமைப்பு உள்ளவங்களுக்கு ராகுவோடு சேர்ந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வந்து ஒரு வம்பு வழக்குகள் போன்றவற்றினை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். பொதுவா ராகு திசை நடக்கின்ற போது அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடுலாம் பண்றது மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். நேயர்களே, இதுவரை ராகு திசை பற்றியும் இன்றைய ஜோதிட தகவல் பற்றியும் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.